ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 16 முதல் 22 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 19/11/2025 புதன்கிழமை சர்வ அமாவாசை திதி வருகிறது. இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தகவலை நம்மளுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு முக்கியமான தகவலை, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்தெந்த சித்தர்களை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அல்லது வரக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம். நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஜீவசமாதி சித்தர்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறோம். எங்களுடைய பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், பயன்பெறுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்கள் நவம்பர் 16 முதல் நவம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா, வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார்? சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் எழுத முடியும். அவர் நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தால் தான் எந்த யோகம் வந்தாலும் அனுபவிக்க முடியும். ஜாதகத்தில் சொல்லுவாங்க நிறைய இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குதுன்னு. எந்த யோகம் இருந்தாலும் ராசிநாதன் நீச்சம் படக்கூடாது. நீச்சம் பெற்றால் சரியாக இருக்காது. நல்ல நிலையில், அதாவது நீச்சம் மட்டும் இல்லை, நல்ல நிலையில் இருக்கணும், கிடக்கூடாது. அப்போது இந்த புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். 5ங்கிறது ஆள் மனசு, சந்தோஷம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அப்போ சந்தோஷமாக இருப்பீங்களா? இந்த மீனராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. கிரகம் எங்கே இருக்கோ அதுதான், அதுபடி தாங்க நடக்கும். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை, இல்லை அவங்களுடைய அதை பற்றி தான் திங்க் பண்ணுவீங்க. சதா எண்ணங்களும் அதுதான் இருக்கும். சரி, 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 2இல் உச்சமாக இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பலனை தருவார். இருந்தாலும் 2ஆம் இடத்துல குரு இருக்கார். ஓகே, சுபர், மிகுந்த சுபர். அவர் நீச்சமானாலும் நல்லது தான் செய்வார். இல்லை விகிதாசாரம் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். அப்போ 2இல் குரு இருக்கார் அப்படின்னா வருமானம் நல்லாவே இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஒரு வாத்திய டீச்சராக இருக்கீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, மேடை பேச்சாளராக இருக்கீங்க, இல்லை ஜோசியராக இருக்கீங்க, வழக்கறிஞராக இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஏதாவது ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, போவீங்க. ஏன்னா எல்லாருடைய பிரயாணமே அடுத்த லெவலை நோக்கி தானே. இது இன்றைக்கி இதை பண்ணுறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நோக்கி தானே பயணம் பண்ணிட்டுருக்கோம்.
அப்போது குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கும், எல்லாமே ஒரு நல்லாவே இருக்கும். 3ஆம் இடத்துல கேது இருக்கார். 3ல் கேது இருக்கலாம், சூப்பர், நல்ல இடம். அப்போது இன்னும் கொஞ்சம் இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறுகிய தூர பயணம் ஒரு சிலர் போவீங்க, அது கொஞ்சம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. ஆனால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக 3ல் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இது நல்லதா கெட்டதா? புதன் சனிக்கு நண்பன் என்று சொன்னாலும் கூட 4ஆம் இடத்தை சனி பார்ப்பது தாய் வழி சொந்தங்கள் அகென்ஸ்ட் ஆகிடுவாங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படின்னு சொல்லணும். வண்டி வாகனங்களும் செலவு வைக்கும், அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள். உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்களே மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சுகஸ்தானம் அடிபடுகிறது. யார் ஒருவருக்கு இப்போ 10ஆம் இடம் வலுத்துதுன்னு சொன்னால் அப்போ 4ஆம் இடம் சுகம் அவுட்டு தான். 10ஆம் இடம் வலுத்துருக்கு, 10ல் சனி இருக்குது, குரு பார்வையில் இருக்கார். இப்போ 10ஆம் இடம் வலுத்திருக்குன்னு சொன்னால் அதிகப்படியான உழைப்பை சிந்த போகிறீர்கள், பணிச்சுமை அதிகமாக இருக்கும், கால நேரங்கள் பார்க்காம வேலை பார்ப்பீங்க, கூடுதல் பணி நேரம் செய்வீர்கள். அதாவது 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி, 10ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால அமோகமாக இருக்கும். தொழிலில் பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள், பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அதாவது ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கெல்லாம் காத்துட்ருப்பீங்க. இதெல்லாம் முறைப்படி உங்களுக்கு நடக்கணும், இந்த காலகட்டம் நடக்கணும்னா கண்டிப்பாக நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடம் வளர்த்துதுன்னு சொன்னாலே தொழிலில் வளர்ச்சி பிரம்மாண்டம், உத்தியோகத்திலும் வளர்ச்சி இருக்கும், தொழிலும் பிரம்மாண்டம் இருக்கும். அப்போ அது ரெண்டும் நல்லா இருக்குதுன்னு சொன்னால், தொழில் நல்லா இருக்குன்னா வருமானம் நல்லா தானே இருக்குது. அப்போ 2ல் குரு இருக்குது, நல்ல வருமானம் வரப்போகுது, குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். 5க்குடைய சுக்கிரன் 5ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்க போகிறது. பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணுவீங்க. உங்கள் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல தகவல் வரப்போகிறது. 6ஆம் இடம் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். சூரியன் ஆக்சுவலாக அங்கே தான் 6 நாள் இருக்கார், ஒரே ஒரு நாள் தான் துலாத்தில் இருக்கார். அப்போது 6ஆம் இடத்தும் செவ்வாய் சூரியன் அமர்ந்து குரு பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க இந்த வாரம். இருந்தால் அவங்க எழுதி போட்டு ஓடுருவாங்க உங்களை பார்த்த உடனே. அப்படி ஒரு நிலை. இதில் நீங்கள் அவங்கள துவம்சம் பண்ணுவீங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, சுப செலவுக்கு உதவும். உங்களுக்கு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நிலுவையில் இருந்தால் இப்போ நல்ல ஒரு நீதி கிடைக்கும், உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அதுதாங்க ரொம்ப பியூட்டி. அதே போல் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு கீழே வேலை பார்த்தாலும் சரி, மேலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் சரி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். 6ஆம் இடம் வெற்றியை தரக்கூடிய இடம், வேலை வாய்ப்பை தரக்கூடிய இடம். படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஜோசியரை அணுகி அவர் தொழில் பண்ண சொன்னால் தொழில் ஆரம்பிங்க, உத்தியோகம் போனால் உத்தியோகத்தில்
முயற்சி பண்ணால் எந்த பதவி, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றபடி அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்து அதிபதி குரு நல்ல இருக்கார். மனைவி சார்ந்த உறவுகளால் குடும்பத்தில் நல்லது நடக்கும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. மற்றபடி உங்களுக்கு எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். 8ஆம் இடம் என்பது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. கடன் காட்சிகள் இருக்குது, நமக்கு ரீபே பண்ண முடியும், சூப்பராக ரீபே பண்ணுவீங்க. எப்பொழுதோ தொலைந்து போன பொருளோ அல்லது ரொக்கமோ இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும், கைக்கு கிடைக்கும். பெரிய சந்தோஷம் இல்லையா? வரா கடன்கள் பெரிய லிஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். சரி, 9ஆம் இடம் ராகு இருக்கிறார். அவர் நல்லதும் செய்வார், கெடுதலும் பண்ணுவார். நல்லதுன்னா வெளிநாடு அனுப்பணுன்னா தாராளமாக ஃப்ளைட் ஏற்றி விடுவார். நீங்கள் வேலைக்கும் போகலாம், உத்தியோகத்துக்கும் போகலாம், சொந்த தொழிலுக்காகவும் போகலாம், படிப்புக்காக மேல் படிப்புக்கும் போகலாம். அதே நேரத்தில் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் பங்காளியும் கூட சண்டை சச்சரவு வரும். ஏன்னா தனித்த ராகு இல்லையா, 3ஆம் இடத்தில் தனித்த கேது. இப்போ ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு ஆயத்திரத்தில் சொல்லுங்கள். ஓம் அமிர்த கேதுவேன்னு ஆயத்திரத்தில் சொல்லுங்கள். கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். ஆயத்திரத்திலலாம் கவுண்டிங்லாம் பண்ண வேணாம். எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். அது 2008 கூட வரட்டும், இல்லை வெறும் 108 கூட வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கவுண்டிங் பண்ண தேவை. நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் நம்ம இதுவை சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்தது 10ஆம் இடத்தை சனி பார்க்குது. 10ல் சனி இருந்தால் அதிகப்படியான உழைப்பு, நல்ல வருமானம், தொழிலின் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக வரும். 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அது குரு பார்வையில் இருக்கார். அப்போ நல்ல லாபம் வரும்னு நம்ம சொல்லணும். மூத்த சகோதரர்களால் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ அதிகப்படியான வேலை பளு இருக்குது, பணிச்சுமை இருக்குன்னா அப்போ டென்ஷனாக தானே இருப்பீங்க. மூஞ்சில் ஒரு கடுகடுன்னு ஒரு வாட்டமாக தானே இருக்கும். டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை வரலாம். மருத்துவ செலவுகள் வைக்கலாம். செலவுகள், சுப செலவுகளும் ஏற்படும், அசுப செலவுகளும் நிகழக்கூடிய நிலை. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லை, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், அதில் பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபாடு செய்யலாம்? ஏன்னா உங்களுக்கு மிருகசீரிஷம் அப்படின்னு சொன்னாலே நாமக்கல் சேந்தமங்கலம் தத்ராத்திரேயர் சன்னதி சுயம் பிரகாச சுவாமிகள், அவரை போய் தரிசித்துட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒருத்தர் தரிசனம் பண்ணுங்கள். இல்லை அவருடைய திருநாமத்தையாவது டெய்லி சொல்லிட்டுருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த இடர்பாடுகளும் வராது, மாறாக வளர்ச்சி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காரைக்குடி பக்கத்தில் கோட்டையூர்ன்ற இடத்துல ஆறுமுகசாமின்னு ஒரு இருக்கார் சித்தர். சித்தர் மகான் வாழ்ந்த இடம் அது. அங்கே தான் சித்தர் இது இருக்குது, ஜீவசமாதி.
அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சில் பொறுக்கி சுவாமின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஆறுமுக சுவாமியே போட்டின்னு வணங்குங்க. இல்லை நேராக போயிட்டு நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். போய் வணங்கிட்டு வாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க. அதுக்கு அடுத்தது புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பகோணம், குடவாசல், சேங்காலிபுரம் ராமானந்த பிரேமானந்த யோகி அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார். அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, இல்லை அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.